Hi, welcome to Shiba's World. இப்போ நம்ம பிக்கரிங்கில் இருக்க ஃப்ரெஞ்ச்மேன்ஸ் பே ஹார்பர் என்ட்ரன்ஸ் அப்படின்ற லொக்கேஷனில் இருக்கோம். நாங்கள் மார்க்கமில் இருக்கோம் அண்ட் எங்கள் வீட்டில் இருந்து இந்த பிக்கரிங் பீச் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி 30 minutes ட்ரைவ், வெறும் half an hourல இந்த பிளேஸ் இருக்குது. ஒரு 15 வருஷத்துக்கு மேலே நாங்கள் மார்க்கம் ரெசிடென்ட்ஸாக இருந்தாலும் இந்த இடத்த நாங்களே இப்போ தான் ரொம்ப ரீசெண்டாக ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி கண்டுபிடிச்சோம். ஸோ அதனால தான் இது ஒரு ஹிடன் ட்ரெஷர்னு சொல்லலாம். பிக்சர்ஸ்க்கு இது பர்ஃபெக்டான ஒரு ஸ்பாட் பிகாஸ் ரொம்ப க்ரௌட் இல்லை அண்ட் ரொம்ப சீனிக் அண்ட் பியூட்டிஃபுல். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ரெஞ்ச்மேன்ஸ் பேயோட அந்த ஹார்பர் என்ட்ரன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த ரெனோவேஷன் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 2012 அப்ரூவ் ஆகி 2014 இருந்து ஆரம்பித்து 2018 வரைக்கும் நடந்திருக்கு. ஸோ இப்போ இந்த வாக்வே, இந்த பார்க், இந்த ரெக்ரியேஷனல் ஏரியாஸ் இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. இப்படி தண்ணிக்குள்ளார போய் நடந்து போகிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த வாக்வேஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா. இந்த வாக்வேஸ்க்கு வந்து பிரேக் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வேவ்ஸோட ஃபோர்ஸை குறைக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இந்த வாக்வேஸ் அண்ட் அது தவிர இந்த பீச், அலாங் த பீச் நிறையா டிஃப்ரெண்ட் பார்க்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபிக்ஸிங் எல்லாம் நடந்து இது ரெக்ரியேஷ்னல் பர்பஸ்க்கு பப்ளிக்கு ஓப்பனாக ஆகுறதுங்கிறது வந்து அநேகமாக 2018 அப்புறமா தான் இதெல்லாம் நடந்திருக்கும். ஸோ அது ஒரு ரீசன் எங்களுக்கு இதை பற்றி தெரியாமல் இருக்கு. ஸோ ஒரு ஃபோட்டோ ஆப் இல்லைனா சம்மரில் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனுக்காக நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த இடத்த மைண்டில் வச்சுக்கோங்க. என்ட்ரன்ஸில் இருந்து ரைட் சைட் போனால் இந்த மாதிரி வாக்வே அண்ட் பிரேக் வாட்டர்ஸ்னு சொல்கிறாங்க இல்லை, அந்த தண்ணிக்குள்ளே எக்ஸ்டெண்ட் ஆகிற வாக்வே மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க சைட் வந்து என்ட்ரன்ஸ்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் அண்ட் அதில் வந்து பிக்னிக் ஏரியாஸ், அம்ப்ரெல்லாஸ் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த லெஃப்ட் சைடில் பீச் அண்ட் சாண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த மாதிரி சின்ன, ஸோ சாண்டுக்கு ரைட் சைட் வேவ்ஸ்னா லெஃப்ட் சைடு இந்த மாதிரி மார்ஷ்லேண்ட். நம்ம ஃப்ளாரிடாவில் அந்த இதில் போனோம் தெரியுமா, ரீஜெனரேஷன் ஏரியா, யூ ரிமெம்பர்? ஃப்ளாரிடாவில் மார்ஷ்லேண்ட்ஸில் வந்து போட் ரைட் போனோம், அலிகேட்டர்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே. கிட்டத்தட்ட அந்த ஸ்பாட் மாதிரி ஒரு மார்ஷ்லேண்ட் மாதிரி இருக்குது. அந்த பீச்சுக்கு ஆப்போசிட் சைட்லேயே இந்த மாதிரி. ரொம்ப பர்ஃபெக்ட் பிக்னிக் ஸ்பாட்ஸ் அண்ட் மர நிழல், பட் அட் த சேம் டைம் சாண்ட் அண்ட் வேவ்ஸ், இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் காம்போ வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நிறைய பேர் ஃபேமிலியாக வந்து ஃபுல் டே கூட ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். லெஃப்ட் சைட்லேயே இந்த எண்ட் ஆஃப் த பீச்சில் நீங்கள் பார்க்குற பில்டிங் வந்து பிக்கரிங் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன். அண்ட் இந்த எண்ட் ஆஃப் த பீச்சில் இருந்து ஆரம்பிக்கிற ஒரு வாக்கிங் ட்ரெயிலும் இருக்குது மேப்போட. ஸோ அது பேர் பீக் ட்ரெயில். ஏதோ இந்த மேப்பில் நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ பெரிய வாக்கிங் ட்ரெயில் அது அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் டொரண்டோ அண்ட் ஏரியாவில் இருக்கவங்களா இருந்தால் இந்த பிளேஸை கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ இந்த vlogக்கு அவ்வளோதான். நான் உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.